இல்லை இவ்வளோ பேர் மத்தியில் இவ்வளோ பேருக்கு நடுவில் என்னை தெரிந்தெடுத்திருக்கார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்போ ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? அவருக்கு சாட்சியா இருக்கும்படியாக. அவர்தான் கர்த்தர், அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கினவர், அவரே உண்மையான தேவன் என்பதற்கு யார் சாட்சிகளா இருக்கிறோம்? நாம் அவருடைய பிள்ளைகள் மூலமாய், அவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மூலமாய் இந்த உலகத்தை சந்திக்கணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம். நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு சாட்சியா இருக்கா? என்னுடைய வாழ்க்கை முறை சாட்சியா இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நமக்குள்ள இயேசுவை போன்ற அந்த அன்பு இருக்கா? நம்மளை பார்க்குறவங்க இயேசுபாவை பார்க்குறாங்க. சாட்சியை நான் அறிவிக்கும்படியாக தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மை செய்கிறார். இப்போ ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு ரட்சித்திருக்கிறாரே, நம்ம இன்னைக்கு சாட்சியா வாழாம சாட்சியை அறிவிக்காதவர்களா இருந்தா நம்ம எதுக்கு பயன்படுவோம்? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் நல்லா சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் வேதத்திலிருந்து சங்கீதம் 144:15 நம்ம எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? சங்கீதம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நம்ம இன்னைக்கு பாடலில் கூட பாடணும், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தரை சொந்த தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இருக்காது, 1030 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில். அதில் இயேசுவை சொந்த தெய்வமாய் கொண்டவங்க எத்தனை பேர் அப்படின்னா 230 கோடி மக்கள் கிறிஸ்தவர்களாக இயேசுவை சொந்த தெய்வமாக கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கால்வாசின்னு சொல்லலாமா? ஆனால் இந்தியாவில் பாருங்களேன், இந்தியாவில் 146 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ கோடி? 146 கோடி மக்கள். அதில் கர்த்தரை சொந்த தெய்வமாய் கொண்டவங்க கிறிஸ்தவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 2.78 கோடி. 2 கோடி மக்கள் தான் ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 2% மக்கள் ஆண்டவரை கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு இருக்கிறாங்க இந்த இந்தியா முழுவதில். அப்போ அந்த 2 கோடியில் யாரு? நான் ஒரு ஆள். இவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உணர்ந்து சொல்லுங்களேன் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, கர்த்தரை தெய்வமாய் நான் கொண்டிருக்கிறபடியால் நான் பாக்கியம் பெற்றவள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் இன்னைக்கு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறியாமையினால இல்லை, ஆண்டவரை யாருன்னே அறியாமல் இருக்கும்போது நம்மளும் ஒரு காலத்தில் அறியாமல் தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை மிகப்பெரிய பாக்கியமாய் நினைக்கிறீங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்து மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். ஒரு அருமையான பாடல் ஃபாதர் அவங்க பாடின பாட்டு, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகளாய் மாற்றினீர், நிழலாய் எனக்கு மாறிவிட்டீர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இந்த பாடலை பாடுவோமா? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே In
அழுக்கோட தான் வந்தோம் ஆண்டவரே. பாவியா இருக்கும்போது தான் எங்களை நேசிச்சீங்க, பாவியா இருக்கும்போது தான் எங்களை தேடி வந்தீங்க, எதுக்குமே பிரயோஜனமா இல்லாத போது தான் எங்களை தேடி வந்தீங்க, எங்களை மீட்டு கொண்டீங்க. அந்த அழுக்கோட கூட தான் எங்களை கட்டி அணைத்தீங்க, முத்தமிட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க அன்பு மிகவும் பெரியது ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தரை உம்மை நாங்கள் சொந்த தெய்வமாய் கொண்டிருப்பது நாங்கள் பெற்ற பெரிய பாக்கியம் அப்பா. இந்த பாக்கியத்திற்காக, அந்த பாக்கியத்தை நீர் கிருபையா எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாக்கியம் பெற்றவள். சொல்லுங்க பார்க்கலாம், நான் பாக்கியம் பெற்றவன். ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 14-15. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. உங்க ஊர்ல, நீங்க பிறந்து வளர்ந்த ஊர்ல ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார். இல்லை, எவ்வளோ பேர் மத்தியில் ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணார், வம்சத்தில் உங்களை செலக்ட் பண்ணார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்மளோட நல்லவங்க நிறைய பேர் இருந்தாங்க தான், நம்மளோட படித்தவங்க, நம்மளோட பெரிய ஆட்கள் இருந்தாங்க தான். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம அந்த ஜனங்கள்ல இருந்து நம்மளை பிரித்தெடுத்தார், நம்மளை வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நம்மை ஊரில் ஒருவராய், அப்படின்னா அவ்வளோ விசேஷமாய் நம்மளை நம்பி ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட தான். எத்தனை பேர் அதை யோசிக்கிறீங்க? இல்லை, இவ்வளோ பேர் மத்தியில், இவ்வளோ பேருக்கு நடுவில் என்னை தெரிந்தெடுத்திருக்கார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? இல்லை, அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏசாயா 43ஆவது அதிகாரம் 10-12 வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. கடைசி வசனத்தில், அந்த 12வது வசனத்தில் பாருங்க, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? அவருக்கு சாட்சியா இருக்கும்படியாக. இதில் யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஆண்டவருக்கு சாட்சி தேவையா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தையே படைத்தவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தவர். எப்படி படைத்தாரு? ஒரு வார்த்தையில், ஒரு சொல்லில், ஒரு செகண்டில் உலகத்தையே படைத்த அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனுக்கு ஒரு சாட்சி தேவையா? இல்லை, இப்போ ஒரு திருமணம் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து சாட்சி கையெழுத்து போட வைப்பாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கு நாங்கள் சாட்சி அப்படின்ட்டு. நான் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு ஒரு சாட்சி தேவை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நானே தேவன், அவர்தான் கர்த்தர், அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கினவர், அவரே உண்மையான தேவன் என்பதற்கு யார் சாட்சிகளாக இருக்கிறோம்? நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ எப்படி ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையில் வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, நமக்குன்னு ஒரு வேலை கொடுப்பாங்க, இதுதான் நம்ம செய்யணும். அதே போல் இந்த உலகத்தில் நம்மை படைத்து, நம்மளை சிருஷ்டித்து, நம்ம எங்கேயோ இருந்த நம்மை ரட்சித்து இன்னைக்கு நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறாருன்னா நமக்கு ஆண்டவர் ஒரு ஜாப் ரோல் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி. ஹல்லேலூயா, ஆமென்.
இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடி போனோமா? சொல்லுங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பாருங்கள். எப்படி நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? ஒரு பாடல் வரி இப்படி சொல்லும், நான் தேடி போகவில்லை. என் தெரியுமா? பாடுவோமா? என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பின் தேவன் பார்த்தீங்களா? நம்ம தான் தேவையோடு இருந்தோம், நம்ம தான் பிரச்சனையோடு இருந்தோம், நம்ம தான் பாவத்தில் இருந்தோம். ஆனால் நாம் அந்த தேவனை தேடி போகலை, அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். வழி தெரியாமல் இருந்தபோது அவர் என்னை தேடி வந்தார், நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளை தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு அவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம நல்லா இருக்கணும், ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிட்டாரு, நான் என்ன பண்ணணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம், என் பிள்ளைகளை நல்லா கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும், இல்லை என்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கவே இல்லை. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இல்லை, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி மாறிட்டதுன்னா, ஒரு தன்னலமான வாழ்க்கையாய், ஒரு செல்ஃப் சென்டர்டாக நம்ம வாழ்கிறோம். நான் நல்லா இருக்கணும், ஐயோ என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம ஜெபம் எல்லாம் அதுதான் இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய திட்டம் என்ன? என்னை குறித்த ஆண்டவர் திட்டம் என்ன? ஊரில் ஒருத்தராய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரே, குடும்பத்தில் ஒருத்தராய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரே. எதற்காக? எதற்காக சொல்லுங்க? அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக. இல்லை, அந்த நோக்கத்தை இந்த நாளில் நம்ம புரிந்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ஆண்டவர் என்னை ரட்சித்ததுக்கு, என்னை தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் சும்மா என்னை தெரிந்து கொள்ளலை. ஆண்டவர் நினைச்ச அவ்வளோ பெரிய கடவுள், அவருக்கு அவரே சாட்சியாக இருந்திருக்கலாம். இல்லை, அவர் ஒரு நாள் இப்படி பரலோகத்தில் நின்று நான் தான் கடவுள் அப்படின்னு வெளிப்படுத்தி இருந்தா இந்த உலகமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் மூலமாய், அவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மூலமாய் இந்த உலகத்தை சந்திக்கணுன்றது தான் அவருடைய மீட்பின் திட்டம். ஹல்லேலூயா. அவருடைய திட்டம் அது ஒரு வித்தியாசமான திட்டம். அதனால தான் அவர் மீண்டும் மீண்டுமாய் நம்மை தேடி தேடி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ எதற்காக ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார்? தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன்னு சொல்லியிருக்கிறார். எதற்காக அப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார்? நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எதற்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில பேர் நினைக்கலாம், என்னமோ சம்மந்தம் இல்லாமல் இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீங்களோ உங்கள் எல்லார்கிட்டையும் தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை படைத்தது, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு விசேஷித்த நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்து செயல்பட ஆசையாக இருக்கிறீங்க? ஆமென். நமக்காக ஜீவன் தந்தவர், நம்மளை வாழ வைத்தவர், அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். இப்போ சாட்சிகள் என்று சொல்லும்போது என்ன நினைக்கிறீங்க? 2 விதமான சாட்சி இருக்கு. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையே தேவனுக்கு ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கை முறை ஒரு சாட்சி. ஆமென். முதலாவது என்ன சொல்கிறோன்னா, என்னுடைய லைஃப் வந்து ஒரு டெஸ்டிமோனி.
இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப் ஸ்டைலே ஒரு டெஸ்டிமோனி தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு சாட்சியாக இருக்கா? என்னுடைய வாழ்க்கை முறை சாட்சியாக இருக்கா? அதை தான் இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நம்ம அந்த சத்தியத்தை நாம் கேட்டு அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது நாம் வாசிப்போம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-16 வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்களா? உப்பா இருக்கிறீங்களா? வெளிச்சமா இருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் உப்போட கம்பேர் பண்ணாரு? டேஸ்ட் தரும். உப்பு தான் என்னது? சுவை இல்லை. உப்பு இல்லாமல் நம்ம எதையுமே சாப்பிட முடியாது. அப்போ அதே இதில் என்ன சொல்லியிருக்கு? உப்பு சாரமற்று போனால் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அதாவது அந்த உப்பில் உள்ள அந்த சுவை, அந்த உப்பு தன்மை போயிடுச்சுன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மளை எதற்காக வைத்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உப்பு போல இந்த உலகத்திற்கு நான் வாழ்கிற இடத்துல, நான் இருக்கிற தெருவில், நான் வேலை செய்கிற இடத்துல நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சுவாபங்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய சுவாபங்கள் ஏசப்பாவை வெளிப்படுத்துதா, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேனா? ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம வசிக்கிற தெரு, நம்ம இருக்கணுன்ற வீடு, இது எல்லாத்தையுமே அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த திருநகரில் தான் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எதற்காக? உப்பாய் வாழும்படியாக. அப்போ நான் இருக்கிற இடத்துல தேவனுடைய சுவாபத்தை நான் வெளிப்படுத்துகிறேனா? அந்த ஆவியின் கனிகள் எனக்குள்ளே இருக்கிறதா? நம்ம அந்த வசனத்தில் வாசித்தோம், யோவான் 15:16 அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், இல்லை நீங்கள் சந்தோஷமாய் வாழும் படிக்கும், உங்கள் பிள்ளை குட்டிகளோடு ஆசீர்வாதமாக இருக்கும் படிக்கும் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படியா இருக்குது? என்ன இருக்குது? நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். அப்போ அந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்கா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லா வசனங்களை கேட்குறோம், நம்ம எல்லாருக்கும் மனப்படமாக தெரியும். ஆவியின் கனிகள் என்னென்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இதை வெளிப்படுத்துறோமா? இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட எதை பார்க்குறாங்க? ஐயோ இந்த சிஸ்டர் உங்கள்கிட்ட பேசினா எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க, ஐயோயோ அவங்க பயங்கர கோவக்காரங்க அப்படி சொல்கிறாங்களா? ஐயோ அவங்க ரொம்ப சாந்தம் உள்ளவங்க, அவங்க ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, ஐயோ அவங்க ரொம்ப பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறாங்க, அவங்க பாருங்கள் எப்படி அழகாக வளர்க்குறாங்க. இப்போ நம்ம அந்த சாட்சி எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் உப்பாய் வாழ்வது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியின் கனிகளை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? இன்னைக்கு அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் சாட்சி இல்லாமல் வாழுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம், நமக்குள்ள இயேசுவை போன்ற அந்த அன்பு இருக்கா? இயேசுவை போன்ற அந்த இரக்கம் இருக்கா? இயேசுவை போன்ற மனதுருக்கம் இருக்கா? இல்லை ஆண்டவர் நம்மளை படைத்ததே உப்பாய் வாழும்படியாய், நற்கிரியைகளை செய்யும்படியாக. இப்போ அநேக நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் நல்லா ஒழுங்காக இருக்கிறேன், ஆண்டவருக்கு கொடுக்குறேன், அது மட்டும் போதும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கமே என்ன? சாட்சியாக இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அவங்க நம்மளை பார்க்கும் போதே நம்ம யோசிக்கணும், சரி இவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே, இவ்வளோ அன்புள்ளவங்களா இருக்கிறாங்களே, அப்போ இவங்களை ஆராதிக்கிற இயேசு எவ்வளோ நல்லவராக இருப்பார்ல, அப்படி அவங்க யோசிக்கிறாங்களா? ஆமென். அப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். அடுத்து பாருங்களேன், ஒளி. ஆண்டவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறாரா? வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ஒளியாய் இருக்கிறார். அவர் ஒளியாய் இருக்கிறதுனால அந்த ஒளியை நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா?
சயின்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், சூரியன் வந்து தன்னைத்தானே அது ஒளி கொடுக்குமா, ஆனால் சந்திரன் வந்து தன்னைத்தானே ஒளி கொடுக்காதான். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அது என்ன பண்ணுமா, சூரியன்ட்ட இருந்து அந்த ஒளியை வாங்கி அது நைட் நேரத்தில் அது வெளிச்சமாக இருக்குது. அப்போ அந்த சூரியனோட ஒளியை அது பிரகாசிக்குது. அப்போ சூரியன் மாதிரி இயேசு கிறிஸ்து, நம்ம அந்த சந்திரன் மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இயேசுவின் ஒளியை பெற்ற நாம் அந்த ஒளியை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மளை பார்க்குறவங்க இயேசப்பாவை பார்க்குறாங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிந்திக்க விரும்புகிறீங்க? நம்முடைய வாழ்க்கை மூலம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறோமா? இந்த வசனத்தில் நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குல்ல, மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் கடைசியில் பாருங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் வந்து நான் கேட்கலான்னு யோசிக்கிறேன். கேட்கலாமா? எப்படிப்பட்ட சாட்சி இல்லை? இயேசு கிறிஸ்து பரலோகத்திலேருந்து பார்க்குறாரு, யோசிப்பார், நான் இவளை ரட்சித்தேனே இல்லை, என் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நான் ரட்சித்தேனே, எனக்காக என்ன செய்கிறோன்னு ஆண்டவர் பார்த்துட்ருப்பார். நம்ம சாட்சியாய் வாழும்போது, இயேசுவை நாம் பிரதிபலிக்கும் போது அவர் பரலோகத்திலேருந்து பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறீங்க? ஆமென். உங்கள் வாழ்க்கை மூலமாக, நம்ம வாழுகிற வாழ்க்கை மூலமாக, அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை முறையே இயேசுவை பிரதிபலிக்கிறதாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அப்படி தானே? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆனால் நம்ம ஏற்றுக்கொண்ட நம்ம உண்மையான ரட்சிப்பை பெற்றவர்களால் சும்மா இருக்கவே முடியாது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்கிறார் சொல்லுங்கள். இப்போ நேற்று ஆண்டவர் என்ன நன்மை செய்தான்னு யோசிச்சு பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சுட்டே இருக்கிறார். இது எதுக்காக செய்கிறாருன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறாரு? மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்கிறாருன்னா அது ஏனோ எனக்கு மட்டும் நான் அனுபவிக்கணும், நான் அப்படியே தன்னலமாக எனக்காக அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு இல்லை. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் தான், ஆனால் ஆண்டவர் எனக்காக எதுக்கு செய்கிறார்னா நான் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. சாட்சியை நான் அறிவிக்கும்படியாக தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றோம்? ஆமென். ஆண்டவர் நிறைய நன்மை செய்கிறார். அது எத்தனை பேர் நீங்கள் சபையில் சாட்சியாக சொல்கிறீங்க? சபையில் மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் நீங்கள் உங்கள் இருக்கிற தெருவில், இல்லை நம்மளை போல தேவையுள்ள ஜனங்கள், நம்மளை போல பாடுள்ள ஜனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம்? அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா மிகவும் பலமாய் சாட்சி சொன்னார்களாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார் என்று பலமாய் சாட்சி சொன்னாங்க. அதனால என்ன நடந்தது பாருங்க, அந்த வசன முடிவில் பூரண கிருபை பெருகிற்று. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு அந்த பூரண கிருபை வேணும்னு ஆசைப்படுறீங்க? பூரண கிருபை, ஆண்டவரோட முழு கிருபை. நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே கிருபை தாங்க கிருபை தாங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம், கிருபை கேட்குறோம். ஆனால் எப்போ நம்ம பூரண கிருபையை பெற்றுக்கொள்வோம்? கர்த்தருக்காக பலமாய் சாட்சி சொல்லும்போது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறீர்கள்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 30 seconds டைம் தரேன். நீங்கள் எல்லாரும் யோசிச்சு கடைசியாக நீங்கள் யாருக்கு ஏசப்பாவை பற்றி சொன்னீங்கன்னு யோசிக்க போகிறீங்க. யோசிங்க பார்க்கலாம். கடைசியாக நான் இவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொன்னேன்னு சொல்கிறோம். எத்தனை பேரால் யோசிக்க முடிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. கடைசியான்றது அது ஒரு நேற்றாக இருந்தால் உண்மையிலே பரலோகத்தில் தேவன் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இல்லை என்னால் யோசிக்கவே முடியல, எங்கே சொன்னேன் எப்போ சொன்னேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்கள் ரட்சிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை கேட்க என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையாக ஆண்டவர் நம்ம ரட்சித்ததின் நோக்கம் என்ன? சாட்சியாய் வாழும்படியாக. ஹல்லேலூயா.
ஆண்டவர் யோசிச்சிடக்கூடாது, ஐயோ இந்த மகளை ரட்சித்ததே என்னதுக்கு, வேஸ்ட்டு. அப்படி ஆண்டவர் யோசிச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தில் நம்ம வாசிச்சோம், உப்பு சாரமற்று போனால் எதுக்கு பயன்படுமா? வெளியே கொட்ட எதுக்குமே பயன்படாது. வெளியில கொட்டுவாங்க, அப்புறம் போறவங்க வரவங்கலாம் மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு ரட்சித்திருக்கிறாரே, நம்ம இன்னைக்கு சாட்சியா வாழாம சாட்சியை அறிவிக்காதவர்களா இருந்தா நம்ம எதுக்கு பயன்படுவோம்? எதுக்கு பயன்படுவோம்? வெளியே கொட்டப்படுறதுக்கும் மிதிக்கப்படுறதுக்கும் தான். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஆண்டவர் இந்த நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த மனுஷனை ஏன்டா படைச்சேன்னு மனஸ்தாபப்பட்டாராம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மகளை ரட்சித்ததுக்காக, நம்மை ரட்சித்ததுக்காக ஆண்டவர் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட சாட்சியான வாழ்க்கை வாழ, சாட்சி சொல்ல உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இது யாரோ ஒருத்தருக்குங்க, எனக்கெல்லாம் இல்லைங்க, சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறோம். உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய கடமை, எல்லாருடைய பொறுப்பு என்ன? தேவன் தான் கர்த்தர் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு சாட்சி. ஆமென், நான் ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் 13 17 வசனத்தை நம்ம வாசிப்போமா? ரோமர், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இன்னைக்கு உங்களை யோசிச்சு பாருங்களேன். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொன்னாங்க, அப்படிதானே? இப்போ அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா உங்கள் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தர் உங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லவே இல்லை, எப்படி இருந்திருப்போம்? நீங்கள் உங்களே யோசிச்சு பாருங்க. ஒன்று பாவத்தில் இருந்திருப்போம், சாபத்தில் இருந்திருப்போம், கடன் பிரச்சனையில் இருந்திருப்போம். இல்லை, சில பேருக்கு இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்போமானே தெரியாது. என்னைக்கோ நம்ம மரித்து போயிருந்திருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னதுனால தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இப்போ இதே தான் நம்ம யோசிக்கணும். நாம் மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால், இதில் அப்படியே ரிவர்ஸில் வாசிச்சு பாருங்களேன். அவங்க கேள்விப்படணும்னா பிரசங்கிக்கப்படணும். அவங்க விசுவாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? கேள்விப்படணும். இல்லை, அவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசுவை அறிந்து கொள்வாங்க. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் இந்த தெருவில் இருக்கிறோன்னா என்னமோ நம்ம ஒரு வீடு பார்த்து போயிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தெருவில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற எல்லாருடைய ரட்சிப்புக்கும் ஆண்டவர் யார்கிட்ட கணக்கு கேட்பார்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட தான் கேட்பார். அப்படியே உங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள், என்கிட்ட கேட்பார் ஆண்டவர், என்கிட்ட கேட்பார். ஹல்லேலூயா. உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரோட பேர் உங்களுக்கு தெரியுமா? அங்கே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனால் மூணு கதவோட சரி, அந்த வீட்டில் தாத்தா இருக்காங்களா, பாட்டி இருக்காங்களா, யார் இருக்காங்களா யாருமே தெரியாது. ஒரு நாள் நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக பூட்டிட்டேன்னா அவ்வளோதான், யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன், நான் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசும்போது நான் அதை உணர்ந்து கொண்டேன். ஆண்டவரே, இந்த தெருவில் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு மரணம் நடக்குதுன்னா அவங்க இயேசுவை அறியாமல் மறிச்சிட்டாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். ஒருவேளை அவங்க ஒன்று என் சாட்சி வாழ்க்கையை பார்த்து இயேசுவை அறிந்திருக்கணும், இல்லைன்னா நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கணும். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லார் கையிலும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றோம்? எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? ஆமென். ஒரு தடவையாவது என் தெருவில் இருக்கிறவங்க, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவையாவது நான் உங்களை பற்றி சொல்லணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். பரலோகத்தை போகும்போது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? நல்லா ஜோம் பண்ணியா, நல்லா வேதம் வாசிச்சியா, ஒழுங்காக சர்ச்சுக்கு போனியா கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்பாரு? எத்தனை ஆத்துமா, எத்தனை பேருக்கு நீ என் அன்பை சொன்ன, நான் உன்னை ரட்சித்தேன்ல, உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன், எத்தனை பேருக்கு நீ சொன்னேன்னு ஆண்டவர் கேட்பார். எத்தனை பேர் அந்த உணர்றீங்க? ஹல்லேலூயா.
நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எவ்வளோ தேவையோடு இருக்கிறாங்க தெரியுமா? சங்கீதம் 6வது சங்கீதத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 4:6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? எல்லாருமே ஒரு தேவையோடு கூட, எனக்கு இந்த நன்மை காண்பிப்பவன் யார், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா, யாராவது ஒரு நல்லது செய்ய மாட்டாங்களா, அப்படி தேவை உள்ள ஜனங்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்க்குறீங்க? அல்லேலூயா. நீங்கள் பாட்டுக்கு நேராக உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுறீங்களா, இல்லை இப்படி சுற்றி பாருங்கள். ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் என்ன சூழ்நிலைன்னு பாருங்கள். தேவனை இயேசு இல்லாத வீடு, எல்லா வீடுமே ஒரு நரகமாக தான் இருக்கிறது. அல்லேலூயா. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜனங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்கள் ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத வீடே இல்லை. குடியில் அடிமையாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஒன்று சின்ன குழந்தை முதற்கொண்டு ஃபோன் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியல, ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்தில் அடிமைத்தனம். கடன் பிரச்சனை, கடன் மேலே கடன் வாங்கி அப்படியே கடைசியில் தற்கொலை பண்ணிடலாமான்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படி பயங்கரமான சூழ்நிலையில் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்மை காண்பிப்பது யார்? யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த தீபாவளி போச்சுல, தீபாவளியில் பார்த்தீங்கன்னா நான் அது எழுதினேன். அதாவது அந்த தீபாவளி அந்த 3 நாள் மட்டும் 789 கோடி ரூபாய்க்கு மது சேல்ஸ் ஆயிருக்கான். என்னது? மதுபானம். எவ்வளவுக்கு? 789 கோடி. எங்கே? தமிழ்நாட்டில் மட்டும். யோசிச்சு பாருங்க தீபாவளிக்கு. இதில் நான் நேற்று தான் எதேர்ச்சியாக பார்க்குறேன், அதில் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே அதிகமாக மதுபானம் சேல்ஸ் ஆனது எங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க? மதுரையில். எனக்கு உண்மையாக ஆச்சரியமாயிடுச்சு. நான் சென்னையாக இருக்குமோன்னு இப்படி பார்க்குறேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா 170.64 கோடி. யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் குடிச்சிட்டு தான் சரீரத்தையே தான் கெடுத்துட்டு அறியாமல், அவங்களுக்கு தெரியல. சில பேர் வந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியல. மதுரைக்கு அப்புறம் தான் சென்னை 158.25 கோடி. யோசிச்சு பாருங்க. கோடி. நம்மெல்லாம் கோடியை கண்ணில் பார்த்துருக்கோமா? இல்லை. ஆனால் அவ்வளோ கோடி பணத்தை எதுக்கு செலவு பண்ணுறாங்க? மதுபானத்துக்கு. நம்மளோட படித்தவர்கள் தான், நம்மளோட பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்களும் குடிக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களும் குடிக்கிறாங்க. ஆமென். எத்தனை பேர் இப்படிப்பட்ட தேவையுள்ள ஆட்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை எத்தனை பேர் தேவையோடு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. பார்க்குறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு பாரம் ஏற்படுகிறதா? ஆமென். எத்தனை பேருக்குள்ள அந்த பாரம் ஏற்படுகிறது? ஆமென். எவ்வளோ பேர். சில பேர்லாம் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, முடியல. ஆனால் யார் அந்த விடுதலையை தர முடியும்? நமக்கு தெரியும். ஏசப்பா கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை உண்டு. அப்போ யார் போய் சொல்லுவா? பிரசங்கிக்கிறவன் இல்லை என்றால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? ஆமென். இல்லை டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து நம்மளுக்கும் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருது தான். பிரச்சனை வராதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருது. ஆனால் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரச்சனையில் நமக்கு விடுதலை தருகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு அவங்களோடு கூட இல்லை. அப்போ அந்த இயேசுவை யார் அவர்களுக்கு காண்பிப்பா? ஆமென். நமக்குள்ள ஒரு பாரம் இருந்தால் போதும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒருத்தருக்காவது ஏசப்பா உங்கள் அன்பை நான் சொல்லணும்னு ஒரு வாஞ்சை இருந்தால் போதும், அந்த வழிவாசலாம் ஆண்டவரே திறப்பார். ஹல்லேலூயா. உங்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த வாஞ்சையோடு கூட ஆண்டவர்கிட்ட ஜோமனுங்க. உங்களை தேடி ஆண்டவர் ஆத்மாக்களை வீட்டுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். மார்க் 2வது அதிகாரம். இந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து நாம் ஜோமனுவோம். மார்க்கு 2வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு 1 முதல் 5வது வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார்.
அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 11:12 அதை வாசிங்களேன். 11:12 நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை? ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஒரு திமிர்வாதக்காரன் என்று சொல்லும் போது பக்கவாத நோய். நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்கவாத நோய் அவங்களுக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக முட்டா வலிக்குமா. நான் அது கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அந்த வியாதி உள்ளவங்களுக்கு நம்ம இப்படி லேசாக தொட்டால் கூட அந்த இடத்துல அவங்களுக்கு வலி இருக்குமா. அந்த நரம்பு எலும்பு எல்லாமே அவங்களுக்கு வேதனையோட அவங்களால அசைய கூட முடியாது. அப்படிப்பட்ட படுத்த படுக்கையாக ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்போ அந்த வழியா அந்த கப்பர்நகூமுக்கு யார் வருகிறார்? இயேசு வருகிறார். இப்போ இயேசு வருகிறார்ன்றது அந்த மனுஷனுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. ஏன்னா அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அவர் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படா செத்து போகலாம், அப்படி இந்த வேதனையிலேருந்து எப்போ செத்து பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரு மனசு மட்டும்தான் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அங்கே அந்த ஊரில் இருந்த ஒரு 4 பேர், அந்த 4 பேருக்குள்ளே ஒரு பாரம். இந்த மனுஷன் இப்படியே படுத்தே கிடக்கிறாரு, இல்லை இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், இயேசுக்கிட்ட இவரை கூட்டிகிட்டு போனால் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக இவனுக்கு இந்த வியாதியிலேருந்து சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த 4 பேருக்கு ஒரு பாரம். என்ன பண்ணாங்க? எப்படியாவது இவனை தூக்கிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு பயங்கர கூட்டம், வேற ஜனம் பயங்கர கூட்டம். இவங்க நினச்சிருக்கலாம், என்னடா இது பயங்கர கூட்டமாக இருக்கிறாங்க, சரி நெக்ஸ்ட் டைம் இயேசு வந்தால் பார்ப்போம், நமக்கா கஷ்டம், எனக்கா வலி, யாரோ ஒரு ஆள் பாவம் அப்படின்னு நினைக்காம அந்த பாரம் அவங்களுக்குள்ளே வருகிறது. இந்த மனுஷன் எவ்வளோ வேதனையோடு இருப்பான்ல, யாருமே இல்லை, இப்படி படுத்தே இருக்கிறானே. அந்த பாரம் வந்த உடனே அந்த பாரம் உங்களை செயல்பட வைக்குது. எப்படியாவது என்ன ரிஸ்க் எடுத்தாவது இந்த மனுஷனை என்ன பண்ணிடணும்? இயேசுக்கிட்ட கொண்டு போயிடணும். கஷ்டப்பட்டு எப்படியோ அரேஞ்ச் பண்ணி இந்த மனுஷனை தூக்கிட்டு போகிறாங்க. பார்த்தா பயங்கர ஜனக்கூட்டம், இயேசுவை சுற்றி பயங்கர கூட்டம். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, உள்ளே போக வழியே இல்லை. ஆனாலும் இவங்க விடலை. என்ன பண்ணுறாங்க? மேலே இருக்கிற கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை படுக்கையோட கீழே இறக்கினாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்களுடைய பிரயாசத்தை யோசிச்சு பாருங்க. நம்மளும் நம்ம சுற்றி எவ்வளோ பேரை பார்க்குறோம். என்ன பண்ணுறோம்? ஏங்க இயேசுவை தேடி வாங்குங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பார். எத்தனை தடவைங்க சொல்கிறது? அவங்களுக்கு கேட்கவே மாட்டுறாங்கங்க அப்படின்னு நம்ம சளிப்படைஞ்சு விட்டுறோம். ஆனால் இவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க பாருங்களேன். அந்த அடுத்த வசனத்தில் பாருங்கள், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாருடைய விசுவாசத்தை கண்டு? படுத்திருந்த மனுஷனோட விசுவாசத்தை கண்டா? யாருடைய விசுவாசம்? அந்த 4 பேர், அந்த பாரத்தோடு கூட தூக்கிட்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. ஹல்லேலூயா, ஆமென். அந்த 4 பேருடைய விசுவாசத்தின் நிமித்தமா அந்த மகனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. சுகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன கொடுக்குறாரு? பாவ மன்னிப்பு, அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு மேலே நம்ம பாரப்படுறோமா? அநேகருக்கு என்ன வரும்னா, இப்போ இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது, ஐயோ இவ்வளோ சிறு பிள்ளைகளுக்கு பாதிப்பா, வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு இவ்வளோ கொடுமை நடக்குது, எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ பேர் மரிச்சு போகிறாங்க, எல்லாம் கேட்குறோம், பாரப்படுறோம். இல்லை பாரப்படுறதோட அப்படியே தான். இன்னைக்கு ஒரு நாள் பாரமாக இருக்கும், அடுத்த நாள் அவ்வளோதான், எப்பயும் போல் நம்ம வேலையை பார்க்குறோம். அப்படி இல்லாதபடி அந்த பாரம் நம்மை செயல்பட வைக்கிறதா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சுற்றி இருக்கிறவர்களுடைய நன்மைக்காக பிரயாசப்படுறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய தடை வரதான் செய்யும், இல்லை பிரச்சனைகள் வரதான் செய்யும், நிறைய காரியங்கள் வரதான் செய்யும். ஆனாலும் அதையும் மீறி பிரயாசப்பட்டு இந்த 4 பேர் போல பிரயாசப்பட்டு அந்த ஆத்மாவை சபையில் கொண்டு வந்து சேர்க்குறோமா? ஹல்லேலூயா.
அப்படி நம்ம சேர்க்கும் போது ஆண்டவர் அவங்க சரீரத்திலையும் விடுதலையை தர்றாரு, அவங்க ஆத்மாவிலையும் ஒரு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட பிரயாசத்தை பட விரும்புகிறீங்க? ஆமென். அநேக நேரங்களில் நம்ம எல்லாம் சொல்கிற எக்ஸ்கியூஸ் என்னென்னா, நானே பிரச்சனையில் இருக்கேங்க, என்ன பண்ணுறேன், எனக்கே விடுதலை இல்லை, நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது? இல்லை, என் வீட்டிலையே ரட்சிக்கப்படாதவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது? நிறைய பேர் சொல்கிற காரணம் இது. ஆனால் ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, மத்தேயு 12வது அதிகாரம் 28 முதல் 30வது வசனம் வாசிங்களேன். இல்லை, இந்த வசனத்தை நீங்கள் அப்புறமா நீங்கள் தேடி பாருங்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் மேல் அவருடைய பாரத்தை வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் தேடி பாருங்கள். அதாவது நம்முடைய பாரங்களை நம்ம சொல்கிறோம், நான் என் பாரத்தை இருக்கிறேன், நானே பாரம் சுமந்துட்டு இருக்கிறேன், எப்படி மற்றவங்க பாரத்தை நான் சுமக்கிறதுன்னு நினைக்கிறோன்னா, ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓம் பாரத்தை என் மேலே வச்சிருன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என் நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். என் பாரத்தை நீ சுமந்துக்கோ, ஓம் பாரத்தை என் மேலே வைத்து விடுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதில் அந்த அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் பாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா லகுவாக இருக்கிறதா. ஆமென். ஓம் பாரத்தை நீ சுமக்கவே வேண்டாம். ஆமென். நம்ம கர்த்தருடைய பாரத்தை நம்ம சுமக்கும் போது நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகளை யார் சுமக்கிறா? கர்த்தர் சுமக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அநேக நேரத்தில் ஏன் பிரச்சனை, ஏன் வாழ்க்கை, என்னுடைய காரியங்களே யோசிக்கிறதுனால நம்ம எதை மறந்துடுறோம்? கர்த்தருக்காக செயல்பட மறந்துடுறோம். யோசிச்சு பாருங்க. முதலாவது வசனம் வாசிச்சோமே, ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? அவருக்கு சாட்சியா இருக்கும்படியாக. என் வாழ்க்கையில பிரச்சனை வரும் தான், வராம இருக்காது. நம்ம இந்த ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவருக்காக எதையும் செய்ய மாட்டேன், இது சரியானா செய்வேன்னு நம்ம நினச்சோன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை மாறவே மாறாது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவரே உமக்கு நான் சாட்சியாய் வாழுவேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம பிரச்சனைகளை அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா ஏசப்பாவோட பாரம் என்ன? இதை நம்ம வாசிப்போமா? மத்தேயு 9வது அதிகாரம் 36 38 வரைக்கும். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பாரம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆத்துமாக்களை குறித்த பாரம். இப்போ அவர் ஜனங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரா? மேய்ப்பினில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே. எத்தனை பேர் அப்படிப்பட்ட பார்வையில் ஜனங்களை பார்க்குறீங்க? இல்லை, நான் அநேக நேரம் பார்க்கும்போது யோசிப்பேன், நம்மளுக்கெல்லாம் ஏசப்பா இருக்கிறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அவர் சமூகத்தில் போய் அழுது பெற்றுக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கே போவாங்க? யோசிச்சு பாருங்க. என்ன தான் பண்ணுவாங்க? அழுவாங்க, போராடி பார்ப்பாங்க, கடைசியில் என்ன பண்ணுவாங்க? தற்கொலை தான் முடிவுன்னு நினைப்பாங்க. இல்லை, அப்படிப்பட்ட தேவை உள்ள ஜனங்களுக்கு யார் சொல்லுவா? ஆண்டவருடைய பாரம் அதுதான். மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. இல்லை, கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றி ஆத்துமாக்கள் தேவையோடு பிரச்சனையோடு எப்படி இருக்கிறாங்களா? நமக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லி அப்படி ஒரு தேவையோடு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. நம்ம வேலையாட்களுக்காக ஆண்டவர் ஒரு பாரத்தோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஏசாயா 6:8 ஏசாயாட்ட ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அந்த வசனத்தை வாசிங்களேன். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரை பார்த்து? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், இதோ யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார். எவ்வளோ பேரை நான் ரட்சித்துட்டேன், ஆனால் இன்னமும் இந்தியா ரட்சிக்கப்படலை, நம்ம திருநகர் ரட்சிக்கப்படலை. அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆண்டவர் நம்மளை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தாரே, நம்மளை நம்பி ஒரு தெருவில் வச்சாரே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சாட்சியாக வாழுவேன்ப்பா, என் வாழ்க்கை உண்மை பிரதிபலிக்கிறதா இருக்கணும், என் வாழ்க்கை முறையே உண்மை சொல்லுகிறதா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நாங்கள் உங்கள் அன்பை சொல்லணும் அப்பா. ஒரு கணக்கில் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷத்துக்கு
ஒரு நிமிஷத்துக்கு 83 பேர் இயேசுவை அறியாமல் மரித்து கொண்டு இருக்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிடத்துக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடம் இருக்குது? ஒரு மணி நேரத்தில் 60 நிமிடங்கள் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் மரித்து கொண்டு இருக்கிறாங்க? அப்போ அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? இதே இது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கணவரோ பிள்ளைகளோ ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பாரம் வரும் இல்லை? நம்ம நரகத்தை கண்ணில் பார்க்கல, அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் கடைசி நாட்களில் இருக்கிறோம். எத்தனை பேர் அதை தீவிரமாக யோசிக்கிறீங்க? இன்னமும் இந்தியாவில் 30 கோடி மக்கள் ஒரு தடவை கூட இயேசு யாருன்னே கேள்விப்படாத மக்கள் இருக்கிறாங்களாம். இந்தியாவில் மட்டும் இன்னும் 5 லட்சம் கிராமங்களில் ஒரு சபை கூட இல்லாமல் இருக்கிறதா. எத்தனை பேருக்குள்ள அந்த பாரம் இருக்கிறது? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், நம்ம பரலோகத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்ம நிறைய பேர்ட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுறோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், வேலை பார்க்குற இடத்துல க்ளோஸாக பழகுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவங்க நரகத்துக்கு போயிட்டு ஒரு தடவையாவது நீங்கள் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னியான்னு கேட்டால் யோசிச்சு பாருங்கள் அந்த நிலைமையை. அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அவங்க மறிச்சிட்டாங்கன்னா இப்போ அந்த நரகத்தில் போய் துடிப்பாங்களே, இல்லை நான் பரலோகத்துக்கு போகும்போது அவங்க நரகத்தில் இருப்பாங்களே. எத்தனை பேருக்குள்ள அந்த உணர்வு வருகிறது? எத்தனை பேருக்குள்ள அந்த பாரம் வருகிறது? இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதே நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கப்பா, சாட்சியாய் வாழும்படியாக, நீர் எனக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக, கிறிஸ்துவை போல வாழ்ந்து கிறிஸ்துவின் சுபாவத்தை பிரதிபலிக்கிறவளாய் நான் வாழும்படியாக தான் நீ என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. அதை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்காக அவர் மனஸ்தாபப்படாமல், ஆண்டவரே அப்பா நீங்கள் என்னை குறித்து நீங்கள் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உமக்கு சாட்சியாய் வாழணும், என் சுபாவங்கள் உம்மை போல மாறணும் ஆண்டவரே. இன்னும் என்கிட்ட மாற வேண்டிய காரியங்கள் எல்லாம் மாற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் சுபாவங்கள், என்னுடைய பேச்சு மற்றவங்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறதா இருக்கணும் ஆண்டவரே. என் குணங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பிக்கிறதா இருக்கணும் ஆண்டவரே. இந்த பூமிக்கு உப்பாய் ஒரு வெளிச்சமாய் என்னை வைத்திருக்கிறீர். உம்மை பிரதிபலிக்கிறவளாய் நான் மாறணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற வேண்டாத காரியங்கள் மாறட்டும் அப்பா, நிர்விசாரமான காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவையோடு இருக்கிறாங்களே அப்பா, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறாங்களே, அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு முறையாவது உம்மை பற்றி நான் அறிவிக்கணுமே, உம்மை பற்றி சொல்லணுமே. நான் நன்றாக இருந்தா போதாதுப்பா, என்னை நேசிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க என்னை சுற்றி, அவர்களும் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளணுமே. இப்படிப்பட்ட பாரத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. செயல்படுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. யாருக்கோ என்று இல்லாதபடி இந்த சத்தியத்தை எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளணுமே அப்பா, எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளணும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளணும். கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் எதற்காக உருவாக்கி, நீர் எதற்காக படைத்தீர், எதற்காக ஆண்டவரே அவர்களை வைத்திருக்கிறீர், இன்னமும் ஜீவனோடு வைத்திருக்கிறீர் என்ற நோக்கத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான சாட்சியான வாழ்க்கை வாழவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க. இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.